Hi guys, welcome to Mac India. இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து மோட்டரோலாவோட Edge 50 Ultra பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து மோட்டரோலா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 64,999 ருபீஸ். இதில் வந்து கம்பெனி சைடே வந்து 10,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக 54,999 ருபீஸ் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு பேங்க் ஆஃபர் இருக்குது, கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டோ இல்லை HDFC கிரெடிட் கார்டோ வச்சுருந்தீங்கன்னா மேற்கொண்டு ஒரு 5,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 49,990 ருபீஸ்க்கு வந்து இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால மேல் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி தான் டெலிவரி பண்ணாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கிங்கில் பிளாக் கலரில் Edge 50 Ultra அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பர்ஃப்யூம்டு பாக்ஸில் வந்து வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஆமாங்க, நல்லாவே வாசனை இருக்குது, சூப்பராக இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாக்ஸ் மினி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே எடிட் பண்ணோன்னா மோட்டரோலாவோட ஸ்பெக் என்னென்ன இருக்குன்றத மென்ஷன் பண்ண ஒரு பேம்ப்ளெட் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு அடெக்ட் டூல் கிட் ஒன்று இருக்குது. ஸோ இது அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை இது என்னதுன்னு. இதாங்க பேக் கேஸு. ஓ சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டர் ஷீட்டுன்னுவாங்க, பட்டர் பேப்பர்னுவாங்க, அந்த மெட்டீரியலில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலன்னு உள்ளே போட்டுருக்கனால அந்த பட்டர் பேப்பர் அந்த மாதிரி அந்த மெட்டீரியலில் வந்து இது பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது அன்ராப் பண்ணிடலாம். ஸோ பேக் கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது, மேட் ஃபினிஷிங்கில் நல்லாவே இருக்குது இந்த பேக் கேஸு. நல்லா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. ஸோ இப்போது ஃபோனை பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜர் நல்லா ஹெவியாகவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரேப் பண்ணியிருக்காங்க, ஒரு காட்டன் ரேப் ஒன்று பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த சார்ஜரோட 125 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. சூப்பரான விஷயம் இது, 125 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு C2C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளே அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போது மெயின் பிக்சருக்கு வருவோம். ஸோ இதாங்க அந்த மொபைல். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் UV ஆப்டிக்கல் க்ளூ. அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போடும்போது அந்த க்ளூ அப்ளை பண்ணாதீங்க, அந்த UV க்ளூ வந்து அப்ளை பண்ணாதீங்க, அது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அண்ட் வால்யூம் சுவிட்சஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இதையும் அன்ராப் பண்ணிடலாம். வாவ், சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான வுட் ஃபினிஷிங்கில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது ரீசைக்கிளபிள் பாலிகார்பனேட்டில் வுட் ஃபினிஷிங் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாகவே இருக்குது. இந்த எட்ஜ் டு எட்ஜு பார்த்திங்கன்னா அந்த கர்வ் வந்து நல்லா வந்து எட்ஜ் டு எட்ஜு சூப்பராக இருக்குது. இந்த கர்வ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. சென்டராக வந்து பீடிங் வந்து மெட்டல் பீடிங் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. மோட்டரோலாவோட லோகோ ஒன்று இருக்குது சென்டரில், இதுவும் நல்லாவே இருக்குது. நோர்டு வுட் கேஸு பேக் கவர் இது.
ஃபஸ்ட் டைம் வந்து எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் ரியல் வுட் ஃபினிஷிங் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது. ஆனால் ரியல் வுட்டான்னு கேட்டிங்கன்னா ரியல் வுட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரியல் வுட்டாக இருந்தால் இதில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. அடுத்தபடியாக இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்துலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு ஓல்டு 3D கர்வ்டு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விட்டெக்ஸ்டுடன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ஒரு லுக்கு நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. POLED தான் கொடுத்துருக்காங்க. அம்லாய்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் இந்த செக்மெண்ட்டில். ஏன்னா 55,000 பட்ஜெட்டில் வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு அம்லாய்டு டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி பேட்ரி வந்து 4500 mAh பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 5000 mAh பேட்ரி கொடுத்துருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். ஆனால் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற மொபைல் விவோ வந்து 4000 mAh பேட்ரி தான். அது பேட் கிடையாது, நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து இதுக்கு வந்து 5G மொபைலுக்கு வந்து ப்ளஸ் வந்து 12G ரேம் வருது. இதுக்கு உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்ரி கொடுத்துருந்தா இன்னவே நல்லா இருந்திருக்கும் பர்ஃபார்மன்ஸ்னு எனக்கு தோணுது பர்சனலாக. HDR10+ கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து HDR வீடியோஸும் நம்ம வந்து இதில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பொறுத்தவரையிலும் Qualcomm Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 144 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.4 கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து 7 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து NFC சப்போர்ட் இருக்குது இதில். அப்புறம் ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா இதில் 3.5 mm ஜாக் கொடுக்கல, C டைப் ஜாக் தான். அதிலே தான் நம்ம ஆடியோ ஜாக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். சிம் டைப் வந்து 2 ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஹைப்ரிடு கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட முடியாது. ஒன்லி வந்து சிம் கார்டு மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஐசிம் வேணால் உங்களுக்கு பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இதில் இன்பில்ட் மெமரின்னு பார்த்தீங்கன்னா 512 GB இன்பில்ட் மெமரி இருக்குது. 12 GB ரேம் DDR5 கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரா பற்றி பார்த்துடலாம். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP 1.6 இன்ச்சு அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. OIS கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3x ஆப்டிக்கல் ஜூமும் 20x டிஜிட்டல் ஜூம் ப்ளஸ் வந்து லேசர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபோட்டான் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கலர்லாம் வந்து நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு வைட் ஆங்கிள் லென்ஸு பார்த்தீங்கன்னா 50 MP 122 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4x மேக்ரோ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும், அது ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி 64 MP டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து OIS கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 100x AI ஜூம், அதாவது நீங்கள் 100x ஜூம் பண்ணி எடுக்கும்போது AI மூலயமா அது வந்து பிக்சலை வந்து பிக்சலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும். லென்ஸு ஒரு டெப்த்து லென்ஸு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த மேக்ரோ மோடில் எடுக்கும்போது அதோட டெப்த்தை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு லென்ஸு கொடுத்துருக்காங்க. மைக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 மைக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் மைக்கு இங்கே பாட்டத்தில் இருக்குது. ஸோ டாப்பில் ஒரு மைக் இருக்குது. ஸோ சைடில் ஒரு மைக் இருக்குது. ஸோ ரியரில் ஒரு மைக் இருக்குது. மொத்தம் இதில் வந்து 4 மைக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை 50 MP ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்ன ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கனெக்ட் இருக்குங்க. PC to மொபைலுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கேன்வாஷ் AI சப்போர்ட்டோட மேஜிக் கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வால்பேப்பர் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கான வீடியோவை வந்து போடணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அது தனியாக ஒரு வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து IP68 கொடுத்துருக்காங்க. 1.5 மீட்டர் டெப்த்தில் வாட்டரில் போட்டால் கூட 1/2 ஹவருக்கு வந்து க்ளீன் வாட்டரில் போட்டால் கூட வந்து உள்ளே வாட்டர் லாக் ஆகாது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அதுவும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கேயும் ஸ்பீக்கர் இருக்குது, பாட்டத்துலேயும் ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி, அதுவும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3G 4G 5G
5Gயில் மட்டும் ஒரு 17 பேண்ட்ஸு கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டு. இதில் 17 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓஎஸை பொறுத்தவரை ஆண்ட்ராய்டு 14 தான் கொடுத்துருக்காங்க. மோட்டோ யூஏ வந்து இதில் ரன் ஆகும். இது பொறுத்து செக்யூரிட்டி பொறுத்தவரை 3 இயர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் வந்து அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கான ஸ்பெக்கு இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் இப்போ பாருங்கள், ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போயே கொஞ்சம் ஹீட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் IP68 அந்த கேன்வாஷு இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரலும் அது உண்டான டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.